அருள் மறைதனை ஆறு முகன்மறையாய் கண்டுணர்ந்த அருள் திருமகனவன் ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட ஆன்ம ஈகப் பெருமகனவன் ஞானமதை கற்றுக் கொடுக்கும் ஞான நிலையின் உச்சபட்ச ஆற்றலை பெற்று ஆற்றலின் வடிவமாய் திகழும் அகத்தியன் சபைதனிலே ஏறு முகம் கொண்ட சபைதனை கலியுகத்திற்கு தாரை வார்த்த அகத்தின் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் அகத்தியன் அமர் சபைதனிலே அவனுக்குள் அமர்நிலை கொண்ட அருள்தவம் காணும் சித்தனே, இச்சபையில் அவ்வை வந்தமர்ந்தோ. எம் நிலை இகலோகமதிலும் லோகங்கள் முழுவதும் பரவி நின்று கொண்டிருக்கும் அற்புத வேலைதனில் எம் பரவல் நிலைதனை ஒரு அமர்நிலை கொண்டு அருள்தவம் காண வைத்த சபையினுடைய ஆசானே, அச்சபையின் ஆசானே சிவமகா வாழை சித்தனே, அவ்வை நல்லாசிகள் நித்திய ஆதிகாலை பிரம்ம நாளிகை பொழுதாசியாய் முதலாசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனே. உன்னுள் அவனை காணும் அற்புத நிலை கொண்ட சபை, உன்னுள் அவனை காணும் அற்புத நிலை கொண்ட சபையில் அவனுள் உன்னை காண்கின்ற நிலை கொண்ட சபையாய் யாம் கண்டுணர்ந்து வந்து அமர்ந்தோம் சித்தனே என்றுரைக்கின்றோம் அவ்வை. பயணங்கள் நெடிய நீண்ட பயணங்கள் கொண்ட இகலோக நிலைக்குள் அவ்விகலோக நிலைதனை ஆழ்நிலை ஆற்றல் நிலை கொண்ட கடும் தவப்பயணமாய் ஜீவனுக்குள்ளிருந்து அவன் உரைத்த உரைதனை ஜீவனாய் ஏற்றுக்கொண்டு அவனோடு பயணித்த அற்புத நிலைக்கு கிடைத்த ஏற்றமிகு உயர் உன்னத மகோன்னத தரமதிலே உன்னை அப்பயணம் கொண்டுணர் நிலை கொள்ளாது உன்னை அப்பயண நிலை கொண்டுணர் நிலை இல்லாது உன்னோடு பயணிக்கும் சீடர்கள், உன் ஆற்றலுக்குள் பயணிக்கும் சீடர்கள் யாவரும் அந்நிலை கண்டுணர்கின்றார்கள், உணர்வார்கள் என்று உரைக்கின்றோம் அவ்வை. அந்நிலை கொண்டோர்க்கு உன் ஆசிகளை பகிர்ந்தளிக்கின்றோம் சித்தனே. உச்சபட்ச நிலை கொண்ட உயர்வளர் நிலை நோக்கிய அற்புத பயணமதை சிவசபை நகர்ந்து நிற்க உன்னை உன்னுள் கண்டு இறையை நுகர்ந்து நிற்போர் உன்னோடு உயர்ந்து நிற்கின்றனர் என்று உரைக்கின்றோம் அவ்வை. அருட்கால நிலைகளாக வருபவர்கள் உலாவரும் காலநிலைகள் யாவும் முன்னோடு உயர்நிலை கொண்ட காலங்களே என்று உரைக்கின்றோம் அவ்வை. இகலோகமதில் உலாவரும் சித்தனே, நீர் உலாவரும் தடங்கள் எல்லாம் அது திரு கைலாய லோகமாகவே காட்சியளிக்கின்றது என்றவை உணர்த்துகின்றோம். அது எந்நிலையில் இருந்தெனில் உன்னிலையை உன்னை முன்வைத்து பின் செல்லும் ஆதி இறை சுற்றம நூல் தாங்கிய சீடர்களோடு உன்னை பின் தொடர்கின்ற பொழுது
உன்னை சிவமாகக் கண்டு அகத்தியனாய் பின்வரும் ஆற்றல்தனைக் கொண்டு அற்புதமாய் அவன் பின் வரும் சீடர்களை யாவரையும் அவன் அவன் சீடர்களாக உன் சீடர்களாக மாற்றி அழைத்துச் செல்கின்ற அற்புத நிலை கொண்ட தன்மையதை உணர்கின்றான் என்று உரைக்கின்றோம். அவ்வை சித்தனே, ஆகவே அது திரு கைலாய லோகமே. நீர் நடமிடும் சாலை, நீர் நடமிடும் சகடை, நீர் அமர்ந்து உணவுண்ணும் அற்புத தடங்கள் யாவும் திரு கைலாய தடமாக காட்சியளிக்கின்றது என்றுரைத்து, அருள்நிலையாய் இதுபோன்ற உயர்நிலை எங்கும் காணா அதிசய அபூர்வ ஆற்றல் கொண்ட உயரான்ம ஈக நிலை கடந்த அருள் ஞான தத்துவத்தினை பறைசாற்றும் நிலையென்று அவ்வை யாம் நல்ல ஆசிகள் நித்திய பெரும் ஆசிகளாய் உமக்கும் உன் சபைக்கும் உனை நாடுவோர்க்கும் வழங்கி அமர்கின்றோம். சித்தனே சுபமாய்.